ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான ரெசிபி வந்து சுவரொட்டி. இது வந்து அப்பா வந்து அம்மாவுக்கு எப்பவுமே செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொன்னால் போதும், உடனே அப்பா இந்த ரெசிபி மட்டும்தான் செய்வார். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிடுங்க. வணக்கிட்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ஒன்று போட்டு அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு வணக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசால் பொடி போட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிட்டு 1/4 டம்ளர் தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாலாம் வேகணும். அதனால் கொஞ்சம் 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு நம்ம வெட்டி வச்ச சுவரொட்டியை வந்து அதில் ஆட் பண்ணணும். நான் அந்த வீடியோவில் வந்து காட்ட மறந்துட்டேன். ஸோ மன்னிச்சிடுங்க. ஆனால் சுவரொட்டி வந்து வெட்டி வச்சு அதில் ஆட் பண்ணணும். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. இப்போ 2 முட்டையை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. அந்த சவரொட்டியும் அந்த முட்டையும் நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சிங்கன்னா உங்கள் சுவரொட்டி முட்டை பொரியல் ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.